டூ மச் ஆஃப் T20 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் வித் த ஆடியன்ஸ் அப்படின்னு பிளேம் பண்ற அந்த டாபிக் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஹூ ஷுட் டேக் த பிளேம் ஆஃப் மிஸ்பேலன்சிங் திஸ்? பிசிசிஐயா இல்ல ஐசிசி ஓவராலா இல்ல இவங்க பாக்குற ஆடியன்ஸ்? இல்ல மேட்ச் பாக்குறது ஒரு 11 பேரா மேட்ச் பார்த்துதானே இருந்தோம். 2 மேட்சா ஆடுற 11 பிளேயர்ஸ் டிக்கெட் வாங்காம மேட்ச் பார்த்துதான் ஆடின மாதிரியே தெரியல. அங்கங்க 2 பேர் ஆடுறாங்க, அவ்வளவுதான். ஆடியன்ஸ் ஒரு பிளே தேர் ஹாப்பி வித் எனி ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் தேர் ஹாப்பி. டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாண்டோட நம்ம பண்ண சீரீஸ் எல்லாம் எப்படி வியூவர்ஷிப் இருந்து நம்மளோட அனாலிசிஸ் எல்லாம் பார்த்தாங்களே சந்தோஷமா. ஏன்னா நல்லா இருந்தது. We fought really well. And Jadeja and Washington Sundar can hold on for one full day there in England. Why not here? உங்களோட உங்க லோக்கல் ஏரியா திருகிரிக்கிட்டு எடுத்துட்டு அதை கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணாத்துக்காரில் வந்து நீங்க கெஸ்ஸிங்லயே இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்னு பால் கையில இருந்து ரிலீஸ் ஆகும்போது ரிஸ்ட் மூமெண்ட்லயே கண்டுபிடிக்கணும்ன்ற அந்த அபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ. ஏன்னா அதுல நம்ம ஃபோக்கஸே பண்ணல. நமக்கு என்ன காலை ஃப்ரண்ட்ல வைக்கணும், அடிக்கணும். அதுலயே தான் நம்ம போயிருக்கல. இப்ப காலை ஃப்ரண்ட் பேக் ஃபுட் கிரிக்கெட் எங்க ஆடணும்? பேக் ஃபுட் கிரிக்கெட் காணாம போச்சு. அன்லெஸ் த பால் இஸ் அவுட் சைட் ஆஃப் சம் ஷாட் ஆர் அவுட் சைட் லைக் சம் ஷாட்னா பேக்ல போய் ஹுக்கு இல்ல ஸ்கொயர் கட்டு. ஆனா ஆன் த ஸ்டம்ப்ஸ் வர பால் குயிக்கா வரும், பின்னாடி போய் கரெக்டா ரெடியா ஆடுறதுன்றது காணாம போச்சு. இப்போ அந்த ப்ராப்ளம்னாலதான் இப்ப நம்ம வந்து ஓடிஐ டெஸ்ட்ல வந்து டெஸ்ட்ல இருந்து ஒரு சின்ன டீவியேஷன் தான் ஓடிஐ. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஓவர்ன்றது டெஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட செகண்ட் நியூ பால் எடுக்க போற ஸ்டேஜ் வரைக்கும் ஆடணும். அங்க நடுவில் ரிலாக்ஸா டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஆடலாம். T20 பால் 1 to பால் 120 எல்லா பால் 6 அடிக்கணும்னு போறதா இது அப்சல்யூட்லி டிஃபரெண்ட்.